இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 11வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன் என்பதாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படாயாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் ஏதோ ஒரு பயம், அது என்ன பயம், அது என்ன பயமாகவும் இருக்கலாம். வியாதியை குறித்த பயம், பலவீனங்களை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த பயம், குடும்ப வாழ்வை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் ஒருவேளை இந்த காலை வேளையில அது ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. யோசுவாவை பார்த்து யோசுவா 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னா, யோசுவாவே பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்தினா. அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் நான் வாசிக்கும் போது ஒவ்வொரு எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகள் யோசுவாவுக்கு எதிராக வந்தாலும், எல்லா சூழ்நிலைமைகளின் நடுவில் இருந்தும் அவனுடைய காதுகளிலே தொனித்த வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர்கள் எல்லாரையும் பார்த்து நீ பயப்படாதே, அதை காட்டிலும் பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறேன், அவர்கள் எல்லாரையும் நான் ஒப்பு கொடுத்துருவேன், உன் கையில ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் யோசுவாவை திடப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில அதே தெய்வம் நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி நம்மையும் திடப்படுத்துகிறவராய் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பயந்து போயிருக்கிறீங்களா? சூழ்நிலைமைகளை குறித்து பயம், இதை எப்படி நான் கடக்க போகிறேன், எப்படி தாண்ட போகிறேன், இதுல எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும், பல கேள்விகளோடு நீங்க பயந்து போய் குழப்பமான சூழ்நிலைமையில இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய எதிரிகள், எவ்வளவு பெரிய யுத்தங்கள், எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறேன், நிச்சயமாய் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நாம் முழுவதுமாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பயங்களை மாற்றி நம்முடைய வாழ்விலை செழிப்பை தர அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,